எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட ஹோம் ஸ்வீட் ஹோம் ஜர்னியில் எங்களோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் மேக் பிரெட் சீஸ் வெஜ் பீஸா. ஒரு சின்ன பவுலில் ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு கேரட், ஒரு ஸ்மால் சைஸ் கேரட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா கார்னை வந்து வேக வச்சுட்டு அதையும் கொஞ்சம் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு கேப்சிகம், ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகமை சாப் பண்ணி அதில் போட்டுக்கிறோம். அப்புறமா கொரியண்டர் லீவ்ஸ் போட்டுக்கிறோம். டூ டேபிள் ஸ்பூன் பெப்பர் நம்ம போட்டுக்கிறோம். நம்ம காரத்துக்கு ஏற்ப எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சால்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ், நம்ம ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பன்னீர், நம்ம வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை அதில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த பன்னீர் வந்து நான் வீட்லேயே வந்து செஞ்சது. நீங்கள் வேணுனாலும் கடையில் வாங்கி போட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து வெஜிடபிள்ஸும் வந்து நீங்கள் எது வேணால் போட்டு அதுதான் போடணும்னு கிடையாது. நீங்கள் வேறு எதுனாலும் கோஸு எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி அதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வந்து தோசை பேனை வச்சுட்டு அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டரை ஆட் பண்ணிக்கிறோம். பட்டரை ஆட் பண்ணிவிட்டு அது மெல்ட் ஆனோடனே ஒரு ப்ரெட்டு அதில் வந்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் சாஸ், ரெட் சில்லி சாஸை வந்து அதில் ஆட் பண்ணிக்கிறோம். டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அதை வந்து நாலு சைடும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த வெஜிடபிள்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் நல்லா வந்து 4 சைட்ஸ் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சீஸ் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ண வெஜிடபிள்ஸ்க்கு மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே டொமேட்டோ சாஸை வந்து அப்படியே லைட்டாக போட்டு விட்டுட்டு, பிள்ளைங்களுக்கு பிடிக்கும்ல அதை பார்த்தா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், அதனால் நம்ம அதை போட்டுட்டு நம்ம வந்து லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா பிரெட் சீஸ் வெஜ் பீஸா ரெடி. ரெடியான பீஸாவை எடுத்து பிளேட்டில் வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.